ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். அந்த சுச்சுவேஷன் நம்ம இன்ஸ்டன்டா எப்படி நம்ம டேக்கிள் பண்றோம், அவங்களை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்றோம், அதுதான் விஷயமே. நான் மோனிஷா, ஐ எம் ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் மோனிஷா ஆர்டிஸ்ட்ரி. இப்ப நாங்க ரீசெண்டா பண்ண ஹாஃப் சாரி ஃபங்க்ஷன்ல எங்களோட கிளைண்ட் வந்து இப்ப ரீசெண்டா 10 days முன்னாடிதான் காதை ஸ்டிச் பண்ணி மறுபடியும் காது குத்தி இருக்காங்க. இப்ப ரீசெண்டா குத்துறதுனால ரொம்ப பெயின்ஃபுல்லாவும் இருக்கு. அந்த காதையும் நாங்க டச் பண்ண முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தோம். ஆனா அவங்க என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு ஒரு வெயிட்டான ஒரு ஆன்டிக் ஜிம்கி நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ நாங்க என்ன பண்ணோம் அந்த டைம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்விசிபிளான ஒரு கோல்டன் ரோப் எடுத்து ஜிமிக்கிலே ஒரு நாட் போட்டு பிளஸ் காது கிட்டக்க வச்சு காதை சுத்தி காலோட பேக் சைட்ல அந்த நாட் போட்டு அப்படியே லாக் பண்ணிட்டோம். சோ பியூட்டியும் முக்கியம், சேஃப்டியும் முக்கியம். சோ இப்படி பண்ணனால காதும் பெயின்ஃபுல்லாவும் இல்ல, பார்க்க ரொம்ப சூப்பராகவும் இருந்தாங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க டிஃபரெண்டான ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க, அதை டேக்கிள் பண்ண தெரியாம இருந்திருக்கீங்கன்னா எனக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அதுக்கான சொல்யூஷன்ஸ் தரேன். தேங்க்யூ.